சார் GOTHA GOMMA இதெல்லாம் இந்த வெப் சீரிஸ்ல யூஸ் பண்ண டீசென்டான கட்ட வார்த்தைகள் அப்படின்னா பாத்துங்க. ஃபுல் வெப் சீரிஸுமே ரகரகமா கட்ட வார்த்தையில பேசிட்டு இருப்பாங்க. நான் தமிழ் டப்பிங்ல பார்த்தேன். ராக் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் 1980s டெல்லியவே உழுக்கின பில்லா ரங்கா அவங்க லைஃப்ல நடந்த சில ஈவெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ண ஒரு கதை. ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கான வெப் சீரிஸ். கொடூரமான கொலைகள், கொடூரமான வயலன்ஸ், பொம்பளைங்களை, சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப கொடூரமா கொள்ளுவாங்க. இதெல்லாம் பேர் பண்ணாலும் உள்ள கண்டென்ட் இருக்கா அப்படின்னா ஒரு நல்ல டிஸ்டர்பிங்கான வெப் சீரிஸ்க்கான அட்மாஸ்பியரை செட் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த ரெண்டு பேர் கிரிமினல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கையில யாராவது மாட்டிக்கிட்டாலே நமக்கு பதபதப்பா இருக்கும். ஐயோ எப்படி கொல்ல போறாங்களோ அப்படின்னு. பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. பட் ஸ்கிரீன் பிளே வந்து கன்சிஸ்டன்டா என்கேஜிங்கா இல்ல. சோனாலி பிந்த்ரே கடைசியா அவங்கள காதலர் தினத்துல பார்த்த ஞாபகம். பட் அவங்கள பார்க்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்னு எந்த குளத்துலயாமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்களுக்கு அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு வயலன்ஸ் உள்ள கிரைம் த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஆளுங்க வேணா இதை ட்ரையே கொடுக்கலாம். மற்றபடிக்கு லைட் ஹார்ட்டட் பீப்புள்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படத்தெல்லாம் வேலைக்கே ஆகாது. இன்னொரு படத்துல மீட் பண்ணலாம். பாய்.